This is day 5 at Yellowstone National Park. நம்ம இன்னைக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போறோம், பேச போறோம். வாங்க பார்க்கலாம். நேஷனல் பார்க் பற்றி கடைசி நாள் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிப்போட ஒவ்வொரு நாள்லேயும் டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. இப்போ இந்த சாலை பயணத்தில் சில நினைவுகளையும் சில சமாதான தருணங்களையும் ஷேர் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ரோட்டில் வரும்போது தான் நம்ம போகும்போது தான் நமக்கு வந்து எல்லோஸ்டோன் எவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடவும் எல்லோஸ்டோன் எப்படியெல்லாம் இருக்க போகுது அந்த மாதிரியெல்லாம் யோசிச்சுட்டே நம்ம உள்ளே போனோம். இப்போ நம்ம அதே நினைவுகளோட வெளியில் வந்துட்டுருக்கோம். இது நேச்சரோட அற்புதமான படைப்பு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஒரு பக்கம் ஃபுல்லாக ஸ்னோ கொட்டி கிடக்கிற மவுண்டெயின்ஸு, ஒரு பக்கம் அங்கங்கே மண்ணிலேருந்து எரிமலைகள் பொங்கிட்டு இருக்கிறத பார்க்கறதுக்கு அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்களா மலை மேலே ஐஸ் கொட்டி கிடக்கிறது. இதெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இதெல்லாம் ஜஸ்ட் அமேசிங்காக இருந்துச்சு. அந்த ஒரு நினைவுகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம வந்து ரிட்டர்ன் கிளம்பி போய்கிட்டே இருக்கோம். இதுலேருந்து நிறைய நினைவுகள் நிறைய வந்து நம்ம விட்டுட்டு போகிறது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம திரும்ப கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு பயணத்துக்கு வருவோம், இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வருவோம் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் உங்க பைசன் பார்த்தது, கரடி பார்த்தது, அதெல்லாம் வேற லெவல். அதெல்லாம் நாம பார்ப்போம்னு என்னால நம்பவே முடியல. அதெல்லாம் நிஜமாலுமே வேற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ். பைசன் எல்லாம் ரொம்ப பக்கத்துல, காருக்கு பக்கத்துல வந்துச்சு. கரடியெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து கரடி பார்ப்போன்ற மாதிரியெல்லாம் தோணவே இல்லை. ஃபர்ஸ்ட் டேவே கரடி பார்க்கும்போது பயங்கரமான ஒரு ஃபீலு. கிட்ஸ் எல்லாம் அந்நேரம் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க. அது நிஜமாலுமே வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மெமரியா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வியூ பாயிண்ட்லயும் போயிட்டு கலர்ஃபுல்லான கெய்சியர்ஸ் பார்த்துட்டு அப்படியே பீஸ்ஃபுல்லா நேச்சர் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். அந்த வெப்பம் சேர்ந்தது, அந்த கேஸ் ஸ்மெல்லு, அதெல்லாம் வந்து நிஜமாலுமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கும் போதும் சரி, ரெக்கார்ட் பண்ணும் போதும் சரி, ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக அது வந்து ஜஸ்ட் அமேசிங் அப்படிதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் திரும்ப கேம்பிங்க்கு வந்து பாக்ஸில் தான் வைக்கணும். ஃபுட்ஸ் எல்லாம் வெளியில் வைக்க முடியாது. எப்போவுமே வந்து அது சேஃப் கிடையாது. ஃபுட் ஸ்மெல்லுக்கு வந்து பேர்ஸ் எப்போ வேணாலும் வரும். ஸோ அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் அங்கே நிறையவே ஃபேஸ் பண்ணோம். பட் ஸ்டில் அது நம்மளோட சேஃப்டிக்கு தான் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லும் போது நாங்கள் அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் எதுவுமே வைக்கலை. ஒன்று காரில் இல்லைன்னா பேர் பாக்ஸில் தான் வச்சுருக்கணும். ஓவரால் அந்த கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாம் வந்து வேற லெவலில் என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு இடத்துல கூட போர் அடிக்குது, எங்களுக்கு திரும்ப போகலாம் அந்த மாதிரி
மாதிரி எல்லாம் சொல்லவே இல்லை, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இல்ல மஸ்ட் நீங்க கேம்பிங் வரீங்க அப்படின்னா உங்களுக்கான சில விஷயங்கள் நான் சொல்லணும்னா என்னன்னா, கண்டிப்பா வந்து எப்போ வேணாலும் வந்து ஸ்னோ, மழை, ஐஸ் வரலாம். ஸோ குளிர் ஜாஸ்தியா இருக்கும். கண்டிப்பா வந்து ஸ்லீப்பிங் பேக்கோ இல்ல பிளாங்கெட்ஸ், ஜாக்கெட்ஸ் அதெல்லாம் கண்டிப்பா வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து கண்டிப்பா ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. இங்க வந்து 2 விஷயம், ஒண்ணு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அண்ட் நம்மக்கான ஃபுட்ஸ் எல்லாமே இங்க அவைலபிளா இருக்காது. இங்க வந்து சின்ன பெட்டி ஷாப்ஸ் அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஸோ ஃபுட்ஸ் எல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி ப்ரிப்பேர்டா ஆயிட்டு நீங்க வாங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ், தண்ணி இது 2ம் ரொம்ப காமன், எப்பவுமே இதெல்லாம் வச்சுக்கோங்க. நாங்க வந்து எங்களுக்கு ஏத்த மாதிரி குட்டி குட்டி ஹீட்டர்ஸ் 2 வாங்கிட்டு அதெல்லாம் வச்சிருந்தோம். அப்புறம் வந்து இந்த ரெடிமேட் ஸ்டவ், இது வந்து கேம்பிங் ஸ்டவ் தான். ஸோ இதெல்லாம் நாங்கள் கையில் வச்சிருக்கவே எங்களுக்கு வந்து கிட்ஸை வச்சுட்டு சமாளிக்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் எல்லோஸ்டோன் வரீங்கன்னா. அண்ட் இந்த 5 நாளோட ட்ரிப்பு ஒரு சூப்பரான க்ளோஷரோட செம்மையான எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்துட்டோம் நம்ம. தேங்க்யூ Yellowstone. We'll definitely come back one day. கண்டிப்பா உங்களுக்கு vlog பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in next video.